அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு அரசாங்கம் என அழைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஐவர் ஜென்னிங்ஸ். இரண்டாவது வினா, இந்திய ஜனாதிபதியாக செயல்பட்ட இந்திய தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நீதிபதி எம் இதயத்துல்லா. மூன்றாவது வினா, குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சோழர்கள். நாலாவது வினா, இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் உருவான ஆண்டு? இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் உருவான ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1862. ஐந்தாவது வினா, குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை அளிக்கும் அதிகாரத்தினை வழங்கும் சட்டக்கூறு எது? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 143. ஆறாவது வினா, எந்த திருத்தச் சட்டம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 61வது திருத்தச் சட்டம் 1988. ஏழாவது வினா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் பதவிக்கான சலுகைகளை வழங்குகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஷரத்து 361 கிளாஸ் 1. எட்டாவது வினா, தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜானகி ராமச்சந்திரன். ஒன்பதாவது வினா, நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு? நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சுவிட்சர்லாந்து. பத்தாவது வினா, அமைச்சரவை குழுவின் கூட்டு பொறுப்பு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது எந்த சரத்தில்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சரத்து 75. 11வது வினா, இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாவர்? இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். 12வது வினா, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆபிரகாம் லிங்கன். 13வது வினா, உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மாநிலங்களவை தலைவர். 14வது வினா, ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழுவிற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து எது? ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழுவிற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சரத்து 163. 15வது வினா, இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 18 வயது. 16வது வினா, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 5 ஆண்டுகள். 17வது வினா, எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஒரு முக்கியமான வினா, எந்த நாட்டு தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து. 18வது வினா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் ஆகும்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுதந்திரமான அமைப்பு. 19வது வினா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் பி பிரிவு 324. 20வது வினா இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுறாங்க அந்த கொஸ்டினை. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பகுதி 15. 21வது வினா நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 2014. 22வது வினா இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது? இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி 3 உறுப்பினர்கள். 23வது வினா தேசிய வாக்காளர் தினம் என்று. தேசிய வாக்காளர் தினம் என்று. சரியான விடை ஆப்ஷன் டி ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 24வது வினா அதிக அளவில் அழுத்த குழுக்கள் உள்ள நாடு எது? அதிக அளவில் அழுத்த குழுக்கள் உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. 25வது வினா எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் தகுதி என்ன? எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் தகுதி என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி கேபினட் அமைச்சர். 26வது வினா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிரதமர். அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். 27வது வினா VVPTA முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா VVPTA முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2014. 28வது வினா இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது? இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா. 29வது வினா தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 30 நாட்கள். 30வது வினா பின்வரும் எவரின் தன் விருப்புரிமை பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர். 31வது வினா ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1945 அக்டோபர் 24. 32வது வினா ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜான் எஃப் கென்னடி. 33வது வினா பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2007. 34வது வினா இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2009. 35வது வினா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2012. 36வது வினா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு.
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1993 அக்டோபர் 12. 37வது வினா அடிப்படை கடமைகள் எத்தனை? அடிப்படை கடமைகள் எத்தனை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 11. அடிப்படை கடமை 11. 38வது வினா அடிப்படை கடமைகள் குறித்த சட்ட திருத்தம் எது? அடிப்படை கடமைகள் குறித்த சட்ட திருத்தம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 42வது சட்ட திருத்தம். 39வது வினா உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை ஐநாவால் நிறைவேற்றப்பட்ட நாள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1948 டிசம்பர் 10. 40வது வினா மனித உரிமைகள் தினம் என்று? மனித உரிமைகள் தினம் என்று? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. 41வது வினா ஜல்லிக்கட்டு நடத்தும் உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உறுதி செய்யப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஷரத்து 29. 42வது வினா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி காங்கிரஸ். 43வது வினா நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்டார்டிங். 44வது வினா டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி போக்டிங். 45வது வினா அமெரிக்க அதிபரின் பதவி காலம்? அமெரிக்க அதிபரின் பதவி காலம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4 ஆண்டுகள். 46வது வினா 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஜிவிகே ராவ் குழு. 47வது வினா 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1992. 48வது வினா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு. 49வது வினா மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது என்ற அரசு சட்டம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1935 இந்திய அரசு சட்டம். மாகாணங்கள் தன்னாட்சி 1935 இந்திய அரசு சட்டம். கடைசி வினா ராஷ்டிரபதி நிலையம் எங்கு உள்ளது? ராஷ்டிரபதி நிலையம் எங்கு உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹைதராபாத். ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத்தில் உள்ளது. நண்பர்களே, இனி நம்ம இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வடியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.